காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். இதுவரை சொக்கேச முதலியார் மாப்பிள்ளை வீட்டார பார்த்து விஜயபுரிக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக பக்கத்து ஊருக்கு போயிருந்தார். இந்த சமயத்துல வீரராஜன் காத்தவராயனோட சேர்ந்து பூங்கோதைய கடத்த திட்டம் போட்டிருந்தார். இனி பூங்கோதையோட சொல்ல கேட்டு நம்பிக்கையோட வீரராஜன் கிட்ட தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க ஜானகி. முதல்ல அவங்கள பேசி சமாளிச்சிடலான்னு வீரராஜன் நினைச்சாலும் ஜானகி விடாம கல்யாணத்திலேயே குறியா இருக்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவசரமா, சரி ஜானகி, நீ நினைச்சது எல்லாம் நடக்கும், இப்ப வீட்டுக்கு போன்னு பொய்யான நம்பிக்கையை கொடுத்து அனுப்பி வைக்கிறார் வீரராஜன். ஊருக்கு போன சொக்கேசர் அடுத்த நாள் விடிய காலையில மாப்பிள்ளை வீட்டாரோட வீட்டுக்கு வர்றதா செய்தி அனுப்பியிருந்தார். அதனால காமாட்சி அம்மா சடையன் கிட்ட அதிகாலை 2 மணிக்கு வண்டியை கட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக சொல்றாங்க. அதே சமயம் வர்றவங்களுக்கு காலையிலேயே பலகாரம் காப்பி எல்லாம் ரெடி பண்ண வேலைக்காரங்க கிட்ட சொல்றாங்க. பொண்ணு பார்க்க வர்றதால பூங்கோதையையும் சீக்கிரமா தூங்க போக சொல்லிட்டு அவங்களும் தூங்க போயிடுறாங்க. படுக்கையில படுத்திருந்த பூங்கோதைக்கு திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க முதல்ல எந்திரிச்சு ஜன்னலை திறந்து பாக்குறாங்க. ஆனா அங்க யாரும் இல்லாம போக திரும்ப படுக்க போக யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யார் இதுன்னு பூங்கோதை கேட்க, அம்மா கதவை திறங்க, அத்தைக்கு ஆபத்துன்னு சொல்ல, அத்தைக்கு ஆபத்துன்னு கேட்டதும் பதறி கதவை திறக்கிறாங்க பூங்கோதை. திறந்தா முன்னாடி நின்னது வேற யாரும் இல்ல, காத்தவராயன் தான். ஆனா பூங்கோதையால தெளிவா பார்க்க முடியாதபடி அரைகுறை இருட்டுல நிக்க பூங்கோதைக்கு சந்தேகம் வந்துடுது. நீ யாரு, வெளிச்சத்துக்கு வான்னு பூங்கோதை கொஞ்சம் குரலை ஒசத்தினாலும் அந்த ஆள் கதவை விட்டு நகராம, முதல்ல நம்ம அத்தைய போய் பாப்போம் அம்மா வாங்கன்னு பூங்கோதைய வெளியே கொண்டு வரதுலே குறியா இருக்கார். பூங்கோதையோட சந்தேகம் உறுதியாக உடனே ரூமுக்குள்ள போய் லைட் போட பூங்கோதைய ஃபாலோ பண்ணி அவங்கள பின்னால இருந்து பிடிச்சுக்கிறான் காத்தவராயன். இப்படி திடீர்னு தாக்குவாங்கன்னு தெரியாட்டாலும் அடுத்த செகண்டே பூங்கோதை தன்னை சுதாரிச்சுக்கிட்டு திமிரி காத்தவராயனோட பிடியிலிருந்து விலகி, ஏய் நாயே, என்ன தொட உனக்கு எவ்வளவு தைரியம், மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லை நானு எச்சரிக்க. அவங்க பேச்ச ஒரு பொருட்டாவே எடுத்துக்காத காத்தவராயன் அவங்க பக்கத்துல போய், எல்லாம் உங்க நன்மைக்காகத்தான்னு அவங்கள பிடிச்ச இழுக்க கைய நீட்ட பூங்கோதைக்கு ஆத்திரம் பொங்குது. வாயால சொன்னா இவனுக்கு புத்தி வராதுன்னு அங்க இருந்த குத்து விளக்க வச்சு அவனை அடிக்க பூங்கோதை போக அதுக்குள்ள காத்தவராயன் அதை பிடிச்சிடுறான். பூங்கோதையை கடத்திட்டு போக காத்தவராயன் மட்டும் வரல, அவன் கூட அவனோட ஆட்களும் வந்திருக்க ஒத்த ஆளா இவனை சமாளிக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பூங்கோதை முயற்சி பண்ண காத்தவராயனோட 2 ஆட்கள் வழிமறிக்கிறாங்க. பின்னாடி இருந்து காத்தவராயன் பிடிச்சுக்க ஒரு அடியால் பூங்கோதையோட மூக்குல மயக்க சக்தியுள்ள இலைய காட்டான். ஆனா நம்ம பூங்கோதை தான் புத்திசாலியாச்சே, மூச்சை பிடிச்சுக்கிட்டு மயங்கின மாதிரி ஆக்ட் கொடுக்கறாங்க. பூங்கோதை மயங்கிட்டாங்கன்னு நினைச்சு அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு ஒரு கட்டில்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. காடு மாதிரி பகுதியில பூங்கோதைய தூக்கிட்டு போறாங்க. அப்ப தூக்கிட்டு போகும்போது பின்னாடி காவலுக்கு வர ஒரு அடியாளோட காலில ஏதோ குத்துது. அந்த இருட்டுல அது என்னன்னு தெரியாம பாம்புன்னு நினைச்சு அவர் பதற அவனுக்கு துணையா ஒருத்தராங்க விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கட்டில தூக்கிட்டு போறாங்க. அவங்க போன உடனே அடுத்த செகண்ட் எங்க இருந்த ஆட்கள் வந்தாங்கன்னே தெரியாம அங்க இருந்த அந்த 2 பேர் மேலையும் பாஞ்சு அவங்கள அடி நொறுக்கிடுறாங்க. மிச்சம் 3 பேரும் கட்டில தூக்கிட்டு போக அப்ப எதிர யாராவது ஆள் வராங்களான்னு பாக்குறதுக்காக ஒருத்தன் முன்னால போறான். அது வரைக்கும் ஏன் கட்டில தூக்கிக்கிட்டே நிக்கணும்னு சொல்லி மத்த 2 பேரும் கட்டில தரையில இறக்கி வச்சுட்டு பூங்கோதைக்கு காவலா நிக்கிறாங்க. அப்ப அவங்களோட பார்வை பூங்கோதை போட்டு இருந்த நகை மேல விழுகுது. திருடனோட கை சும்மா இருக்குமா? பூங்கோதை காதுல கழுத்துல கையில போட்டு இருந்த நகை எல்லாம் கழட்டி பதுக்கிக்கிறாங்க. எதிர ஆள் வராங்களான்னு பார்க்க போன அந்த ஆள் மேல சில ஆட்கள் பாய அவர் அலறி விழுகிறார். மயங்கி விழுந்தவரை சில ஆட்கள் தூக்கிட்டு போக புது கும்பல்ல இருந்த ஒருத்தர் பூங்கோதைக்கு காவலா இருந்த 2 பேர்கிட்டையும் கட்டில தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்ல குரலை மட்டும் கேட்டுட்டு நம்ம ஆளுதான் வர சொல்றாருன்னு நினைச்சு கட்டில தூக்கிட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் கட்டில வைங்கடான்னு அந்த ஆள் சொல்ல, என்னடா இது குரல் மட்டும் வருது, ஆளை காணாமேன்னு சந்தேகம் அந்த 2 பேருக்கும் வருது. அதனால கட்டில கீழே வைக்காம அப்படியே நிக்க அவங்க பின்னால இருந்து ஒரு கும்பல் அவங்கள தாக்குது. அந்த சண்டையில இன்னும் சில ஆட்கள் அந்த கட்டில வேற பாதையில தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு கும்பல் கிட்ட மாட்டின கதையாயிடுச்சே பூங்கோதையோடது. ஆமா, இந்த இன்னொரு கும்பல் யாரோட ஆட்கள்? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.